ஹாய் ஃபோக்ஸ், திஸ் இஸ் சூர்யா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய கிரைசிஸில் இருக்குது. என்ன அப்படின்னா, பெப்சி நிறுவனத்துக்கும் தயாரிப்பாளர் நலச்சங்கத்துக்கும் ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஷ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷோட படம் இட்லி கடை ஷூட்டிங் நடந்துட்டு அந்த ஷூட்டிங் நடக்கக்கூடாது, தனுஷ் படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் நல சங்கத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி கதிரேசன் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் தனுஷ்க்கு வந்து 3 கோடிக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு பணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கதிரேசன் அப்படின்ற ஒருத்தர் யார் வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் வச்சு பொல்லாதவன், ஆடுகளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 படத்தை வந்து எடுத்தவர். இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தயாரிப்பாளர் தனுஷ் அப்ரோச் பண்ணி எனக்கு நீங்கள் படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தனுஷ் என்ன சொல்றேன்னா, அப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் வேறு, இப்போ எனக்கு இருக்க பிஸ்னஸ் வேறு. அப்போ என்னுடைய சம்பளம் 8 கோடி, அதில் அட்வான்ஸ் 3 கோடி கொடுத்தீங்க. ஆனால் இப்போ என்னுடைய பிஸ்னஸ் வந்து 100 crores அப்படின்னு ஒரு லெவலில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இப்போ நான் என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கணும் அந்த சேலரி நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது, பேசுனது என்னவோ அந்த மாதிரி தான் நாங்கள் சம்பளம் தருவோம், இப்போ நீங்கள் எனக்கு பணம் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தனுஷ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, என்னால் பணம் பண்ணி தர முடியாது, நீங்கள் வேணால் உங்கள் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த கதிரேசன் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 கோடி கொடுத்துருக்கேன், 7 வருஷம் ஆச்சு, அதுக்கு நான் வட்டி கட்டியிருக்கேன், அதனால அந்த வட்டி காசையும் சேர்த்து 16 கோடியாக எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தனுஷ் தரப்புல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி இப்படின்னு பேசி 6 கோடியும் நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனுஷ் தரப்புல முடியாது, 16 கோடி அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாங்க. இப்போது பிரச்சனை நடிகர் சங்கத்துக்கிட்ட போகுது, நாசர் சார் கிட்ட போகுது. நாசர் சார் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இப்படின்னு பேசி 7 கோடி நான் உனக்கு வாங்கி தரேன் வச்சுக்கோங்க, முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போது பிரச்சனை பெப்சி நிறுவனத்துக்கிட்ட போகுது. ஆர்கே செல்வமணி சார் உள்ளே வந்துட்டு அவங்க பேசி 8 கோடி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் கதிரேசன் முடியாது, கொடுத்தா 16 கோடி, இல்லைன்னா படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 8 கோடிக்கு மேலே 10 பைசா தக மட்டும் தனுஷாக சொல்கிறாரு. இவங்க ஒன்று 16 கோடி கொடு, இல்லை எனக்கு அதே சம்பளத்துக்கு நடிச்சு கொடு அப்படின்றாரு. இதுதான் இப்போ வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் யாரு சரி யாரு தப்பு அப்படின்றது வந்து உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படி, அதாவது அந்த விஷயத்தை கண்கூட பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி வினோத் சார், அவர் தான் தனுஷ் சாரோட மேனேஜர். இந்த இன்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் அவர் வந்து பார்த்துருக்காரு, விட்னஸ் பண்ணி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே எனக்கு தெரியும், என் முன்னாடி தான் எல்லாமே நடந்தது. நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு 3 கோடி பணம் கொடுத்துருவேன், அந்த பணத்தை நீங்கள் 7 வருஷம் கழித்து திருப்பி கொடுத்தா போதும், அந்த 7 வருஷம் இந்த 3 கோடியை வட்டி விட்டு இதை நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முடியவே முடியாது, எனக்கு 16 கோடி வேணும், இல்லாட்டினா படம் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. இதில் வந்து 2 பேர் மேலேயுமே தப்பு சொல்கிறதுனா சொல்லலாம். இவங்க மேலே என்ன தப்பு சொல்லணும்னா, அப்போ உள்ள பிஸ்னஸ் வேறு, இப்போ இருக்க பிஸ்னஸ் வேறு. அப்போ இருக்க விலைவாசிக்கு நீங்கள் படத்தை இப்போ விற்பீங்களா? மாட்டிங்களா? இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன ரேட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு தானே நீங்கள் படத்தை விற்பீங்க. ஸோ நீங்கள் விற்கும்போது மட்டும் இப்போ உள்ள ரேட்டுக்கு விற்பீங்க, ஆனால் சம்பளம் மட்டும் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்போ உள்ள சம்பளத்தை கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் மேலேயும் நம்ம தப்பு சொல்லலாம், தனுஷ் சாருக்கு மேலேயும் தப்பு சொல்லலாம். 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தை வச்சுருக்கீங்க, உங்களால் முடியாது, டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பணத்தை அப்பயே திருப்பி கொடுத்துருந்துருக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னு தனுஷ் சார் மேலேயும் அலிகேஷன் சொல்லலாம். பட் இடையில தனுஷ் சார் வந்து அந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்க முற்பட்டதாகவும், இவங்க வந்து அதை வந்து வேணாம்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் தனுஷ் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, ஒன்று எனக்கு இப்போ உள்ள சம்பளம் கொடு, அப்படி இல்லைன்னா வெற்றிமாறன் சாகனை தானே நீங்கள் வந்து டேரக்ட் பண்ணதா இது பண்ணியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க, அப்போ வெற்றிமாறன் சாகனை கூப்பிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, சொன்ன மாதிரி நீங்கள் வந்து படம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒருத்தவர்கள் நிற்கிறாங்க. ஸோ இந்த கிரைசிஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ பெப்சி நிறுவனம் செல்வமணி சார் என்ன சொன்னாங்கன்னா, இட்லி கடை ஷூட்டிங்க்கு ஆள் அனுப்பாதீங்க, நீங்கள் ஆள் அனுப்புனால தான் நீங்கள் ஷூட்டிங் நடக்குன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஷூட்டிங்க்கு ஆள் அனுப்பலன்னா தனுஷா கிட்ட பிரச்சனை, விரோதத்தை வளர்த்துக்கமா ஆகிடும். அனுப்புனா இவங்க கிட்ட பிரச்சனை, எதுக்கு எங்களை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க. நீங்கள் எப்படி எங்களை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் நல சங்கத்துல இருந்து ஒரு கோபம். அதனால அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து 15 கூட சண்டை போட்டாங்க. இப்போ தனுஷா கூடயும் சண்டை, 15 கூட சண்டை. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேசுன மாதிரி எனக்கு படம் பண்ணி கொடு, இதுதான் நாங்கள் கேட்குவோம், நாங்கள் வந்து வட்டிக்கெலாம் படம்லாம் கேட்கல, ஒரு விஷயம் நடந்திருக்கு, சொன்ன மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு படம் தான் வேணும், எங்களுக்கு கால் ஷீட் தான் வேணும், எங்களுக்கு பணம் வேணாம் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர் நல சங்கத்துலேருந்து சொல்கிறாங்க. தனுஷாக 8 கோடிக்கு மேலே 10 பைசா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ சண்டை நடந்ததுக்கப்புறம் எப்படி மறுபடியும் அந்த ப்ரொடியூசரோட ஒன்றா வந்து ஜேர்னி பண்ணிட்டு படம் பண்ணுறது, அதுவுமே நடக்காத, பாசிபிள் இல்லை, ரொம்ப பாசிபிள் கம்மி உள்ள ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு கிரைசிஸ் தான் நடந்துட்டு இருக்கு.
இப்போ இந்த பெப்சி நிறுவனம் மாலை அனுப்புனதால இந்த கட்டா பஞ்சாயத்துன்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணதால வந்து இவங்க தனியாக ஒரு அமைப்பு வந்து உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்லுவாங்க. ஒருவேளை இப்படி இவங்க ஒரு அமைப்பு உருவாக்கிட்டாங்கன்னா இந்த பெப்சி நிறுவனம் கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க அதை மீறி பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அதனால ஷூட்டிங்லாம் நடக்காமலாம் போகலாம். ஸோ இந்த ஒரு கிரைசிஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்கும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.